ஏய் ஹலோ, எவ்வளோ நேரம் உன் வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணுது? சீக்கிரம் வாடா. கடை வேற அங்கே இருக்குது, பசிக்குது. ஏதாச்சும் ஒரு அடிமை மாட்டோம். ஏய் இங்கே வாடா. ஏய் அந்த கடையில் போய் வாடா. புடுறா, என்னடா பார்க்குற? புடி போ. என்ன வாங்கிட்டு வரணும்னா? டோடா வாட்டர் டேப் இருக்காடே. ஆமாம், உன் பேர்னா? மணி. எல்லாத்தையும் திக்கு. போ வாங்கினா போ. போ போ. ஏய் என்னடா கூப்பிட்டு தலுவத்தை கண்டுக்காம போய் நேக்குற? நேற்று என்ன சொன்னா அதே வாங்கினா போ. எனக்கு வேலை இருக்கு. ஏய் அடிங். ஏய் வாட்டர் டேப் இருக்காதே, இவனுங்க அவள் தான் போய் வாங்கினா போ. ஏய் காசா புடி. நேற்று என்ன வேணா சொன்னோம் அதே வாங்கினா போ போ. ஆமா ஆமா, சிக்கன் தான் கொடுக்குறான். ஒரு நிமிஷம் இரு, கால் பண்றேன். என்ன சோகமா இருக்க? என்ன எல்லாரும் உன்னை எல்லாம் கலாய்க்கிறாங்க, அவள் தானே? என்ன உன்னை பார்த்தா பார்த்தா எல்லாருக்கும் கோமாளி மாதிரி தெரியுது, அவள் தானே? கூட என்ன கலாயிர? நான் எப்படா உன்னை கலாய்ச்சேன்? போடா. கோவத்தை மட்டும் என்கிட்ட காட்டுறா. அன்னைக்கே அவனை பார்த்து போடான்னு சொல்லிருக்கலாம்ல. எப்பவுமே நம்ம முயற்சி பண்ணோம்டா, முயற்சி பண்ணாதான் எல்லாம் நடக்கும். போடா. கோவத்தை மட்டும் என்கிட்ட காட்டுறா. அன்னைக்கே அவனை பார்த்து போடான்னு சொல்லிருக்கலாம்ல. எப்பவுமே நம்ம முயற்சி பண்ணோம்டா, முயற்சி பண்ணாதான் எல்லாம் நடக்கும். போடா. ஏய் என்னடா வர வர கூப்பிட்டா மதிக்காம போய் நேக்குற? நீ என்ன தெரியுமா தண்டனை? உன் காசுலேயே போய் வாங்கினா போ. முடியாது. நீ போய் வாங்கிக்கோ. நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிதுன்னா அந்த சக்ஸஸ் பின்னாடி நிறைய ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஃபெயிலியர் பின்னாடி ஏகப்பட்ட முயற்சி இருக்கும். எல்லாத்துக்கும் பயந்து ஒரு அடி பின்னாடி எடுத்துக்கூடாது. தைரியமாக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முயற்சி பண்ணணும். இங்கே எவனுக்கும் நம்ம அடிமையும் கிடையாது, யாரை பார்த்து பயப்படவும் கூடாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ முயன்று பார் நண்பா.